ஷெர்லக் ஹோல்ம்ஸ் பிரான்சிஸ் காணாமல் போன மர்மம். அத்தியாயம் 1. மர்மத்தின் தொடக்கம். மாலை நேரம். லண்டனின் பழைய தெருக்கள் மெழுகுவண்ணிலான விளக்குகளில் மிதமாக ஒளிர்ந்து காற்றில் சிறிய பனி துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. நகரத்தின் அமைதியான சாலைகள் மனிதர்களின் மனதில் பதட்டங்களை மறைத்து வைத்திருந்தாலும் மர்மங்கள் அங்கிருந்தே ஒளிர்ந்தன. 221 பி பேக்கர் ஸ்ட்ரீட். ஹோல்ம்ஸ் தனது பழைய குடிசையில் மேசையில் நுழைந்த படிகள், விசாரணை குறிப்புகள், பழைய வழக்கு புத்தகங்கள் அனைத்தும் அமைதியாக இருந்தன. ஹோல்ம்ஸ் நெருக்கமான தோழர் டாக்டர் வாட்சன் அருகே ஒரு சிறிய கையெழுத்து புத்தகத்தை பார்வையிட்டு நகரின் மர்மங்களில் கவனித்தார். வாட்சன் மனதில் பதட்டம் மற்றும் ஆச்சரியம் கலந்த கண்ணோட்டத்துடன் காபி குடித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் கதவிற்கு நெருக்கமான பாதையில் ஒரு ஆழமான பதட்டம் கொண்ட மனிதன் நின்று விரலை குலுங்கி குரல் கம்பித்துவிட்டார். ஷெர்லக் ஹோல்ம்ஸ், எனது அலுவலர் பிரான்சிஸ் இன்று காலை திடீரென காணாமல் போய்விட்டான். நான் எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியவில்லை. ஹோல்ம்ஸ் கண்ணை சற்று உரித்து அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை காட்டினார். வாட்சனை நோக்கி அவர் சுருக்கமாகச் சொன்னார். வாட்சன், இது சாதாரண மனிதன் காணாமல் போன சம்பவமல்ல. நுண்குறிகள், செயல்பாட்டின் சின்னங்கள் எல்லாம் நம்மை உண்மைக்கு கொண்டு செல்வது. நம்மால் விரைவில் கண்டுபிடிக்கலாம். மிஸ்டர் ஹார்மன் அவர் செய்த தொழில், பழைய வணிக கடைகள், பழைய வணிக உறவுகள் பற்றியும் சில தகவல்களை ஹோல்ம்ஸிற்கு அளித்தார். ஹோல்ம்ஸ் அவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டார், ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் அச்சடித்தார். நுண்குறிகள். வாட்சன், ஹோல்ம்ஸ் மெதுவாக பேசினார், ஒவ்வொரு மர்மத்திலும் ஒரு வழிகாட்டும் சின்னம் மறைக்கப்பட்டிருக்கும். நாம் அதை கண்டுபிடித்தால் மட்டுமே உண்மை வெளிக்கு வரும். வாட்சன் அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அவன் மனதில் கலந்திருந்த பதட்டம், அதிர்ச்சி, ஆனால் ஒருவிதமான நம்பிக்கை, ஹோல்ம்ஸின் அறிவுத்திறனை பற்றிய நம்பிக்கையுடன் கலந்திருந்தது. அவ்வாறே ஹோல்ம்ஸ் மற்றும் வாட்சன் இந்த மர்ம ஆராய்ச்சி பயணம் லண்டனின் ஒளி மயங்கிய தெருக்களில் மிதந்து ஆரம்பித்தது. அத்தியாயம் 2. மறைக்கப்பட்ட சின்னங்கள். அந்த இரவு ஹோல்ம்ஸ் மற்றும் வாட்சன் லண்டனின் பழைய கருப்பு ஈட்டுப்பாறைகளால் சூழப்பட்ட தெருக்களில் நடந்தனர். சிறிய மழை துளிகள் தெருவின் கருப்பு சாலையை நனைத்து ஒளி விளக்குகளின் பிரதிபலிப்பை மிதமாக பிரகாசமாக்கின. ஹோல்ம்ஸ் கைகளில் குறுந்தகட்டை பிடித்து அதிலுள்ள சின்னங்களை ஆராய்ந்து கொண்டார். வாட்சன், கவனமாக இருங்கள், ஹோல்ம்ஸ் மெதுவாகச் சொன்னார், இந்த குறுந்தகடு நம்மை ஒரு வழிக்குத் தொடுக்கிறது. பிரான்சிஸ் கடத்தியவர் நிச்சயமாக பழைய வணிக போட்டியாளர்களில் ஒருவர்தான். ஆனால் அவர்கள் யார், என்ன நோக்கத்துடன் இதைச் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். வாட்சன் கண்களில் குழப்பம் கலந்த குரலில். ஆனால் ஹோல்ம்ஸ், ஒவ்வொரு சின்னமும் நம்மை மேலும் குழப்பமாக்குகிறது. குறுந்தகட்டில் உள்ள குறியீடுகள் எளிதாக புரியாதவையாக இருக்கின்றன. அது தான் சவால். வாட்சன். ஹோல்ம்ஸ் சிரித்தார். மர்மம் எப்போதும் நேரடியாக வெளிப்படாது, அது நுண்குறிகளின் பின்னால் மறைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் பழைய கடைகளின் பின்னாலான ஒளியில்லா பாதையில் சென்றபோது ஹோல்ம்ஸ் திடீரென ஒரு மர்மமான ஒளி சின்னத்தை கவனித்தார். வாட்சன், கவனமாக இருங்கள், அங்கே ஒரு மறைக்கப்பட்ட கதவு இருக்கிறது, அவர் சொன்னார். வாட்சன் கலங்கிய குரலில், மறைக்கப்பட்ட கதவு? அங்கே என்ன இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஹோல்ம்ஸ்? நாம் சீக்கிரம் அறிந்து கொள்வோம், ஹோல்ம்ஸ் பதிலளித்தார். அவர்கள் கதவை திறந்ததும் அதன் பின்னால் ஒரு சிறிய அறை தெரிந்தது. அறையில் பழைய மரங்கள், மெழுகுவர்த்திகள், குறைந்த வெளிச்சம் பிரான்சிஸின் சாய்ந்த உடலை வெளிப்படுத்தியது. அவன் உயிருடன் இருந்தாலும் சற்று பதட்டம் தெரிந்தது. பிரான்சிஸ். வாட்சன் அவனிடம் ஓடி சென்று அழைத்தார். நீ நன்றாக இருக்கிறாய் என்று பார்க்கும் போது மனம் சுகமாகிறது, அவர் நிம்மதியுடன் கூறினார். ஹோல்ம்ஸ் உறுதியான குரலில், அனைத்து நுண்குறிகளும் நம்மை இதுவரை வழிநடத்தின. இப்போது நம்முடைய மர்மம் தீர்ந்துவிட்டது. வாட்சன் மனதில் ஒரு கற்பனை திருப்பத்தை நினைத்து, ஹோல்ம்ஸ், இந்த குறுந்தகடு இல்லையெனில் நாங்கள் இதை எப்படி கண்டுபிடிப்போம் என்று தெரியவில்லை. சரி சொன்னாய், வாட்சன். ஹோல்ம்ஸ் சிரித்தார். சின்னங்கள் எப்போதும் முக்கியம். அவை மர்மத்தை வெளிக்காட்டும் விசாரணையின் தருணங்களை உருவாக்கும். அத்தியாயம் 3. மறைந்த எதிரியின் கதை. அடுத்த நாளின் காலை. லண்டன் நகரம் புதிது போல ஒளிர்ந்தாலும் ஹோல்ம்ஸின் மனதில் இன்னும் ஒரு குறியீடு பதட்டமாக இருந்தது. வாட்சன் அருகில் புத்தகங்களின் மேல் பாயும் கண்ணோட்டத்துடன் கேள்வி எழுப்பினார்.
ஹோல்ம்ஸ், பிரான்சிஸ் மீண்டு வந்திருக்கிறார், ஆனால் ஏன் அவன் திடீரென காணாமல் போனார் என்று தெரியவில்லை. இது மற்றொரு விளைவுக்கு வழிகாட்டுவதாக தெரியவில்லை. உண்மையில், வாட்சன், ஹோல்ம்ஸ் மெதுவாகச் சொன்னார், இது தொடக்க மர்மம் மட்டுமே. குறுந்தகட்டில் உள்ள குறியீடுகள் நம் அறிவை சோதிக்கும் வகையில் சிந்திக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளன. கடத்தியவர் இன்னும் சதி செய்ய முடிவு செய்யும் நிலையில் இருக்கிறார். அப்போது ஹோல்ம்ஸ் குறுந்தகட்டில் இருந்த ஒரு சிறிய எழுத்தை கவனித்தார். அது ஒரு மர்மமான குறியீடு, பழைய வணிக உறவுகள் மற்றும் ஒரு மறைக்கப்பட்ட இடத்தின் பெயர். வாட்சன், நமது அடுத்த வழி அங்கே, ஹோல்ம்ஸ் கூறினார், ஒரு மர்மமான சலசலப்புடன். அங்கே நாங்கள் எதிரியை நேரடியாக சந்திப்போம் என்றால் அதிர்ச்சியாக இருக்கும், வாட்சன் கூறி கவலையுடன் முன் சென்றார். அவர்கள் அந்த இடம் சென்றபோது ஒரு பழைய, முற்றிலும் மூடப்பட்ட கட்டிடம் முன் நிற்கின்றது. கதவு கடைசியில் திடீரென திறந்தது. ஒருபுறம் மெழுகுவர்த்திகள், மறுபுறம் குறைந்த வெளிச்சம் மற்றும் ஒரு நிசப்தமான குரல். ஹோல்ம்ஸ், வாட்சன் மற்றும் பிரான்சிஸின் செயல் நிலைகளை ஆராய்ந்தது. நாம் இன்று உண்மையை வெளிக்கொண்டு வருவோம், வாட்சன், ஹோல்ம்ஸ் உறுதியுடன் கூறினார். நான் தயார், ஹோல்ம்ஸ், வாட்சன் பதிலளித்தார், ஆனால் மனதில் ஒரு சிறிய பதட்டமும் இருந்தது. அந்த கதவில் ஒரு மர்மமான மனிதன், கடத்தியவர், திடீரென வெளிவந்து அவன் எதிரியைச் சந்தித்தபோது கதையின் புதிய திருப்பம் தொடங்கியது. அத்தியாயம் 4, மர்மத்தின் தீர்வு. அந்த இரவு, ஹோல்ம்ஸ், வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் பழைய கட்டிடத்தில் நுழைந்தனர். மெழுகுவர்த்திகள் வெளிச்சம் பரப்பும் அறையில் ஹோல்ம்ஸ் திடீரென ஒரு சிறிய சின்னத்தை கவனித்தார். அது கடத்தியவரின் உண்மை இடத்தைச் சொல்வது போல இருந்தது. வாட்சன், கவனமாக இருங்கள். இந்த சின்னம் நம்மை நேரடியாக உண்மைக்குச் சேர்க்கும், ஹோல்ம்ஸ் சொன்னார். வாட்சன் அவனது பார்வையை சின்னத்திற்கு திருப்பினார். அந்த சின்னம் நிச்சயமாக ஒரு மறைக்கப்பட்ட கதவை குறிக்கிறதா? ஆம், வாட்சன். அதனை கடந்து செல்லும் போது உண்மை வெளிக்கொண்டு வரும், ஹோல்ம்ஸ் உறுதியுடன் பதிலளித்தார். அவர்கள் மறைக்கப்பட்ட கதவை திறந்தபோது கடத்தியவர் திடீரென வெளிவந்து பிரான்சிஸை வஞ்சிக்க முயன்றான். ஆனால் ஹோல்ம்ஸ் முன் வலுவான அறிவு மற்றும் கண்காணிப்பு திறனை பயன்படுத்தி அவனை தடுத்து நிறுத்தினார். வாட்சன் உடனே உதவினார். கடைசியில் கடத்தியவர் கைப்பட்டாளர்களால் பிடிக்கப்பட்டார். பிரான்சிஸ் நிம்மதியுடன் ஹோல்ம்ஸின் அருகில் வந்தார். நீங்கள் எனக்கு உயிர் மீட்டீர்கள். நன்றி ஹோல்ம்ஸ், நன்றி வாட்சன் என்று அவர் சொன்னார். ஹோல்ம்ஸ் வாட்சனை நோக்கி சிரித்தார். வாட்சன், மறைக்கப்பட்ட சின்னங்கள் எப்போதும் முக்கியம். நுண்குறிகள் இல்லாமல் இந்த மர்மம் தீர முடியாது. வாட்சன் சிரித்தார். இந்த சின்னங்கள் இல்லாதிருந்தால் நாங்கள் இன்னும் குழப்பமாக இருந்திருப்போம். ஹார்மன் மிக மகிழ்ச்சியுடன் பிரான்சிஸை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். லண்டன் நகரின் ஒளி மயங்கிய தெருக்கள் அமைதியாக மாறின. முடிவு. இந்த சம்பவத்தில் ஷெர்லக் ஹோல்ம்ஸ் தனது கூர்மையான அறிவு, கண்காணிப்பு திறன், நுண்குறிகள் மற்றும் வாட்சன் உடன் இணைந்த விசாரணை மூலம் மர்மத்தை வெற்றிகரமாக தீர்த்தார். லண்டன் நகரின் இருளும் ஒளியும் மனித மனங்களின் பதட்டமும் அனைத்தும் இணைந்து கதையின் சூழலை அமைத்தன. வாசகர் உணர்ந்தார், மர்மங்கள் எப்போதும் சின்னங்களில் மறைத்து இருக்கின்றன. சிந்தனை, கவனம் மற்றும் கூர்மையான பார்வை மூலம் மட்டுமே உண்மை வெளிப்படும்.